காத்திருக்காங்க? கர்த்தருக்கு காத்திருக்காங்க. அப்ப நீங்க யாருக்கு காத்திருக்க போறீங்க? புது பலன் அடையணும்னா, சோர்வு அடையாம, இளைப்படையாம ஓடணும்னா யாருக்கு காத்திருக்க வேண்டும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா இவன் யாருக்கு காத்திருந்தான்? சாமுவேலுக்காக என்ன பண்ணா? காத்திருந்தான். ஏன் காத்திருக்கிறான்னா, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளம் எல்லாம் அன்றைய தினமே பாருங்க, இவன் காத்திருந்தது நிமித்தம் அன்றைய தினமே என்ன பண்ணுச்சு? எல்லா அடையாளமும் நேரின்படி கர்த்தர் செய்தான். கர்த்தருக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், அன்றைக்கே உங்க கண்களால் பார்க்கும்படி அற்புதத்தையும் எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனுக்காக காத்திருக்காத, உன் பிள்ளைக்காக காத்திருக்காத, உன் குடும்பத்துக்காக காத்திருக்காத, எவன் கையை எதிர்பார்த்து நிக்காத, யாருக்காகவும் காத்திருக்காத, கர்த்தருக்கு காத்திரு. அன்றைக்கே கர்த்தர் உன்னை அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? உனக்கு என்ன அற்புதம்னா, தீர்க்கதரிசிலாம் வர்றாங்க. வந்த உடனே இவன் என்ன பண்றான்? இவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் சொன்னாரு, தீர்க்கதரிசிலாம் என்ன பண்ணுவாங்க? வருவாங்கப்பா, நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவேன்ட்டு முன்னாடி சொன்னாரு. அதேபடி அவங்க வந்தாங்க. இவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் சொன்னபடினால்தான் அவன் அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் காணும்படி கர்த்தர் செய்தான். அது காத்திருக்கிறது, பொறுமை முக்கியம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. பொறுமை இல்லைன்னா நிதானம் தேவை. பொறுமை இல்லாத எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை இழந்திருக்காங்க.